விஸ்வநாதன் சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து அந்த ஏஜ் கேப் லவ்வை வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னுமே எக்ஸ்ட்ராவாக வந்து இது பண்ணியிருக்கலாம். அதுவும் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. அதுவே காமிச்ச விதம். ஸோ சூர்யா வந்து 40+, இவங்க வந்து 20+. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெய்லர்லாம் வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, சூர்யாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குது, அம்மா வந்து இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அந்த பாப்பாவுக்கு வந்து ஏதோ சம்திங் டோனர் வந்து தேவைப்படுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து மமிதாவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அவங்க வராங்க. ஸோ அப்படியே லவ் ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம நான் வந்து அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் வந்து சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பேத்தி இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா வந்து சரகசி மூலியமாக வந்து பாப்பா வந்து இது பண்ணிப்பாங்க. அப்போது யார் அந்த சரகசி மதர் அப்படின்னு பார்க்கும்போது மமிதா தான். அவங்க வந்து 22 இயர்ஸ் தான் ஆகும். என்னடா இது இவ்வளோ சின்ன வயசாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் நான் பாப்பா இது பண்ணிக்கிறது மணிக்காக. சரி, ஓகே, அக்செப்டபிள். ஸோ அதுக்கப்புறம் சூர்யா சாரை பார்த்து அவங்களுக்கு லவ் வரும். ஸோ பாப்பா மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அதனால் வீட்டு மேலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அன்பு வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ சூர்யா சாரை பார்த்துக்கணுன்னு அவங்க நினைப்பாங்க. சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து சின்ன பொண்ணாக இருக்காங்க. ஸோ சூர்யா சாருக்கும் பிடிக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க. அவள் லைஃப் வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நோன்னு சொல்லுவார். அப்புறம் கடைசியில் நோ வந்து எஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பார்க்க புதுசாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு ஓல்டு 90s பாய், ஒரு ஏர்லி 2K கிட்டு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்து காமிச்சிருக்கலாம். இன்னுமே நான் வந்து அந்த ஏஜ் கேப் லவ் அதை பார்க்க தான், அந்த ஸ்க்ரீனில் அதை வந்து ரசிக்க தான் நான் வந்து வந்தேன். பட் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சாங்க. பட் அந்த கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ரொம்ப போராக இருந்துச்சு பார்க்குறது. இன்னும் அந்த படத்தை அழகாக கொண்டு போயிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் இவ்வளோ போராக வந்து கொண்டு போனாங்கன்னு தெரில. ஸோ இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து தனியாக பேசுகிறது, அவங்களோட பேசும்போது அந்த லவ் வந்து கன்வே ஆகுறது நமக்கு ஆஸ் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசி சீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சாருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வயசாகிற மாதிரி, விச் மீன்ஸ் தாடிலாம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து படமே முடிஞ்சிட்ருக்கும். ஸோ இன்னுமே அழகாக காமிச்சிருக்கலாமேன்றது தான் எனக்கு ஒரு கஷ்டம் அந்த படத்தில். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி தான் நிறைய, அந்த ஃபேமிலி இதை பண்ணுறது தான் ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக போராக தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோயினை காட்டும் போது மட்டும் ஓகே, ஏதோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.